100 நாள்தான் சிரித்துக் கொண்டே திமுகவை சம்பவம் செய்த அண்ணாமலை. வைரல் வீடியோ. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் களத்தை மாற்றி வருகிறது. ஆளும் திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது தேர்தல் பணிகளை துரிதமாக செயல்படுத்தவில்லை. இது குறித்து தான் அண்ணாமலை சிரித்துக் கொண்டே திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இப்போது முதற்கட்டமாக பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கிறது, வேலைகளை செய்வோம் என தெரிவித்திருந்தார். இது குறித்து தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பின் போது திமுகவை பொறுத்தவரை 100 நாட்கள் உள்ளது, இதனால் SIR உள்ளிட்ட பயம் இருப்பது நியாயம்தான். திமுக இன்னும் 100 நாட்கள் ஆட்சியில் இருப்பார்கள். 100 நாளில் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி. எல்லா கட்சிகளும் தலைவர்களும் மரியாதையாக நடத்தப்பட்ட ஆட்சியில் அமர்வது உறுதி. நாங்கள் மத அரசியல் எப்போதும் செய்யவில்லை என சிரித்துக் கொண்டே திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக பக்கத்தில் வைரலாகி வருகிறது. ஆளும் திமுக கட்சிதான் பல தேர்தலை சந்தித்து இருக்கிறது. அதனால்தான் தேர்தல் பணிகளை சுணக்கமாக செய்கிறது என்று பார்த்தால், புதியதாக கட்சி துவங்கிய விஜய் கட்சி நாளைக்கு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லும் அவர்கள் கூட தேர்தல் பணிகளை வேகப்படுத்தவில்லை, கூட்டணி உறுதியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இந்த முறை 4 முனை போட்டியாக இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தான் தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறது. தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வரும்னா, தோக்க போறவங்களுக்கு என்ன திமுகவை பொறுத்தவரை 100 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான், இயல்பு தான். SIRல இருந்து அவங்களுடைய பயத்தை நம்ம பாக்குறோம். 97 லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க. சில தவறுகள் இருக்கலாம். 6,41,00,000 பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது 1-2 பேரு நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்திக்கணும். அது நடக்கிறது தான். 1-2 பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆகிப்போச்சு, SIR எப்படி ஆகிப்போச்சு, ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது. அவங்க இன்னும் 100 நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க, அவ்வளவுதான். கடைசி 100 நாட்கள். எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு ஹனிமூனுமா, இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் 100 நாட்கள் ஹனிமூனாக இவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம். 100 நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி.